வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஹார்ட்வேர் தமிழா. டியர் லாட்ரி 22/2/2026 இன்றைக்கி நடக்கக்கூடிய 8 மணி ஷோவுக்கு உண்டான கெஸிங்ஸை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் அப்படிங்கிற பட்டன் வரும். அந்த பட்டனை மறக்காமல் அமுத்தி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் போடுற வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வந்துடும். இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது. இந்த ஆல் அப்படிங்கிற பட்டன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதில் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் கூட போயிடலாம். முடிஞ்ச வரை இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத முழுசாக கவனித்து கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வின்னிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எதை எப்படி ப்ளே பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் இருக்கும். ஓகேங்களா? அதனால் நம்ம பேசுகிறத பொறுமையாக முழுசாக கேளுங்க. கேட்டுட்டு மேட்ச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? திஸ் வீடியோ இஸ் ஒன்லி கெஸ்ஸிங்ஸ், நோ பெட்டிங், ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள். கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம். ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்குக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங்ஸ் வீடியோ நண்பர்களே. வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம், நண்பர்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் இரவு 8 மணிக்கு நடக்கக்கூடிய ஷோவுக்கு உண்டான 3 டிஜிட் மேக்கிங் போர்டு கொடுத்துடலாம். ஸோ இந்த 3 டிஜிட் மேக்கிங் போர்டு நம்ம எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு நல்லாவே தெரியும் உங்களுக்கு. ஸோ இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம எடுக்கிற நம்பர் தவிர மற்ற எல்லா நம்பருமே வருது. ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. நம்ம ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்கிறோம். அப்படி பார்த்தோம்னா ரிசல்ட்டுக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் நடக்குது. ஓகேங்களா? ஸோ ஃபார்முலா நம்ம புதுசாக கண்டுபிடிச்சி தான் இருக்கேன். ஆனால் அது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. இல்லைனா இதை ஒரு நம்பர் 2 நம்பர்லேயே அப்படி நமக்கு போயிடுது. ஓகேங்களா? ஓகே நண்பர்களே, தொடர்ந்து நான் முயற்சி போடுறேன். கண்டிப்பாக நம்ம கம்பேக் கொடுப்போம். ஓகேங்களா? ஓகே நண்பர்களே, இன்றைக்கி காலையில் நடந்த ஷோவுக்கு சரியாக வின்னிங் ஒன்றும் இல்லை. அதனால் அதை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நம்ம டைரெக்டாக பார்த்தீங்கன்னா 8 மணி ஷோவுக்கு போயிடலாம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி 8 மணி ஷோவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம புது ஃபார்முலா எடுத்துருக்கிறேன். இந்த புது ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா நல்லா கை கொடுக்குன்னு சொல்லி நம்புகிறேன். ஏன்னா எல்லாமே ஒவ்வொரு புதுசாக நம்ம ஃபார்முலா எடுக்கிறது தான். ஒரு ஃபார்முலா நமக்கு கிளிக் ஆகிடுச்சு அப்படின்னா அது ஒரு 2 அல்லது 3 நாளைக்கு சப்போர்ட் கொடுக்கும். ஸோ ஓகேங்களா? அதை வச்சு நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபார்முலா நம்ம கை கொடுக்குதான்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா போர்டு மேக்கிங்காக நம்ம கொடுக்குறோம். 3 டிஜிட் மேக் பண்ணுறதுக்காக கொடுக்கப்படுற போர்டு தான் இது. இதை மேக் பண்ணோம் அப்படின்னா இதுக்குள்ளே 3 டிஜிட் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துருக்கிறோம். இதுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கெஸ்ஸிங் இன்றைக்கி ரிசல்ட் வரும் அப்படின்னு நம்புகிறேன். ஏ போர்டில் 1062 நம்ம எடுத்துருக்கிறோம். பி போர்டில் 6201 எடுத்துருக்கிறோம். சி போர்டில் 2610 எடுத்துருக்கிறோம். ஸோ இதுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 டிஜிட் வரணும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு பிசியாவது பாஸ் ஆகணும். இந்த 4 நம்பருக்கு முதல் ப்ரையாரிட்டி கொடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா இதுக்குள்ளே இந்த 4ஆம் நம்பர் இருக்குது பாருங்கள். அடுத்த நம்பர் இந்த 5ஆவது நம்பராக கொடுத்துருக்குற இந்த 4ஆம் நம்பருக்குள்ள வின்னிங் வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்மளோட உழைப்பு எதுக்கு போடுறோம் அப்படின்னா ஒரு பிசியாவது குறைஞ்சபட்சம் பாஸ் ஆகணும். அப்படி இல்லைனா அதிகபட்சமாக ஒரு 3 டிஜிட் நமக்கு கிடைக்கணும். இதுதான் நம்மளோட டெய்லியுமே நம்ம போடுற உழைப்பு இது தான். ஸோ நமக்கு பிசிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து தான் நான் இந்த போர்டு மேக் பண்ணுறேன். ஸோ உங்களோட பிசி இதுக்குள்ளே இருக்குதா அப்படிங்கிறத பாருங்கள். இருந்துச்சுன்னா மட்டும் தயவு செஞ்சு எடுங்க. அப்படி இல்லைனா விட்டுருங்க. ஏன்னா கெஸ்ஸிங் பார்த்தோன்னா 2-3 நாள் நமக்கு அப்படி மிஸ் ஆகிட்டே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுக்குள்ளே 3 டிஜிட் இருக்குதான்னு ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா நான் மேக் பண்ணி இந்த வீடியோவை கொடுத்துருக்குறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்ச நம்பர் நீங்கள் எடுத்துகிட்டு மீதி விட்டுருங்க. லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ஆல் போர்டு பார்த்துலாம். இன்றைக்கான ஆல் போர்டு நம்ம திரும்பவும் நமக்கு 6ஆம் நம்பரும் 2ஆம் நம்பரும் தான் எல்லா இடத்துலையுமே வருது. ஸோ நம்ம எப்படி எடுத்தாலும் நமக்கு 6-2 தான் எல்லா இடத்துலையுமே அதிகப்படியான கணக்கில் வருது. நம்ம ஃபார்முலாவில் எனக்கு அடிக்கடி கிடைக்கிற இடம் ரூட்டில் அடிக்கடி கிடைக்கிற நம்பர்ஸ், அதாவது அதிகப்படியாக நிறைய ஃபார்முலாவில் கிடைக்கிற நம்பர் தான் நான் எடுத்து நான் ஆல் போர்டில் செட் பண்ணுவேன். அப்படி தான் உங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன். வின்னிங்கை நம்ம வாங்கிட்டு இருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அந்த விதத்தில் நம்ம இப்போ பார்க்கும்போது இன்றைக்கி ஃபார்முலாவில் 8 மணிக்கு நடக்கக்கூடிய ஷோவுக்கு 6-2 தான் ஆல் போர்டை நம்ம கொடுக்குறோம். ஸோ இந்த 2 நம்பரும் வரணும் அப்படின்னா இந்த 2 நம்பர் ஒரு நம்பராவது உள்ளே வரணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ உங்கள் கணக்கில் வருதாங்கிறத பார்த்து எடுத்துக்கோங்க. இது எல்லாமே கெஸ்ஸிங்காக பாருங்கள். கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. உங்களோட கெஸ்ஸிங்கும் என் கெஸ்ஸிங்கும் ஒரே மாதிரி மேட்ச் ஆகுதாங்கிறத செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கோங்க நண்பர்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான சிங்கிள் நம்பர் பார்த்துடலாம். இன்று இரவு நடக்கக்கூடிய 8 மணி ஷோவுக்கு உண்டான சிங்கிள் நம்பர் பார்த்தீங்கன்னா நான் 6ஆம் நம்பர் தான் நான் மேட்ச் பண்ணுறேன். ஏ போர்டில் ஒரு 6, பி போர்டில் ஒரு 6, சி போர்டில் ஒரு 6. இந்த 6ஆம் நம்பர் பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி 8 மணி ஷோவுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கணக்கில் வருது. ஸோ நம்ம ஃபார்முலாவில் பொறுத்தவரை நம்ம டோட்டலாக இன்றைக்கி எடுத்துருக்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் 6-2 நம்ம எடுத்துருக்கிறோம். இந்த 6ஆம் நம்பர் 2ஆம் நம்பரில் நான் இந்த 6ஆம் நம்பர் சூஸ் பண்ணி நான் சிங்கிள் போர்டில் வைக்கிறேன். ஸோ உங்களுக்கே தெரியும் மிஷினோட அல்காரிதம் இப்படி தான் மிஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ நான் 6ஆம் நம்பர் தான் நான் சூஸ் பண்ணுறேன். ஆனால் வந்தது ஒரு 7 மிஸ் ஆச்சுன்னா 7, இங்கே ஒரு 5. ஸோ இதுக்குள்ளே நின்றுமோ அப்படின்னு தான் நமக்கு தோணுது. ஸோ இது 6ஆம் நம்பர் நம்ம எடுக்கிற நம்பர் பார்த்தா சம்டைம் மிஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். நான் 6ஆம் நம்பர் தான் டார்கெட் பண்ணுறேன். கண்டிப்பாக உட்காருன்னு நம்புறேன். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம 8 மணிக்கு நடக்கக்கூடிய ஷோவில் ஏதாவது ஒரு போர்டில் 6ஆம் நம்பர் உட்காரும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்து தில்லுக்கு துட்டாக நான் கொடுக்குறேன். ஸோ ஒவ்வொரு ஷோவும் பார்த்தா நம்ம தில்லுக்கு துட்டாக தான் நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா? வந்தாலும் சரி வரலைனாலும் சரி நம்ம கணக்கில் என்ன வருதோ அதை ஸ்ட்ராங்காக நான் உங்களுக்கு கொடுக்குறேன், தெரிஞ்சு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ வரும் அப்படின்னு நம்பிக்கையோடு எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன். 8 மணிக்கு ரிசல்ட்டுக்கு அப்புறம் மீட் பண்ணலாம். லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸை பார்த்துடலாம். 62 26 06 16 60 20 02 12 61 21 01 10
64 46 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதில் வந்து ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது, எல்லாமே கெஸ்ஸிங் தான். ஸோ உங்களோட கெஸ்ஸிங்கும் என் கெஸ்ஸிங் ஒரே மாதிரி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது செக் பண்ணி பாருங்கள். மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் லிமிட்டை எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ நம்ம ஃபார்முலாவில் கிடைச்ச டோட்டல் நம்பர்ஸ் நான் உங்கள்கிட்ட நான் கொடுத்துட்டேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிசி தான் நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன். அப்படி பிசி இல்லைன்னா வேறு செட்டு பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதிகபட்சமாக நம்ம பிசிக்கு தான் நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா பிசிக்கு தான் நான் இம்பார்ட்டன்ட் கொடுத்து எடுப்பேன். நான் எடுக்கிற ஃபார்முலா எல்லாமே பிசிக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுத்து எடுப்பேன். அப்படி கொடுத்துமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதாவது ஒரு நம்பர் 2 நம்பர் அப்படி இப்படியே மிஸ் ஆகி போயிட்டே இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா இதாகாது, ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போகும், இல்லைன்னா நமக்கு கிளிக் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ கிளிக் ஆச்சுன்னா நல்லாயிருக்கும். மிஸ்ஸில் நம்ம எடுத்த நம்பர் உட்காந்துச்சுன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிசி இருக்குதான்னு சொல்லி பாருங்கள், லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள். இது எல்லாமே கெஸ்ஸிங் தான், கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே. அதனால் லிமிட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான 3 டிஜிட் பார்த்துடலாம். இன்று இரவு நடக்கக்கூடிய 8 மணி ஷோவுக்கு உண்டான 3 டிஜிட் பார்த்துடலாம். ஸோ இது வந்து பார்த்தா நம்ம ஃபார்முலாவில் கிடைச்ச டோட்டல் நம்பர்ஸ் எடுத்து வந்துருக்கிறோம். ஸோ நம்ம முன்னாடி வந்து நம்ம போர்டு மேக்கிங் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த மேக்கிங் போர்டுலேருந்து தான் நான் எடுத்து செட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? வேறு எதுவும் செட் பண்ணல. ஸோ அதுக்குள்ளேருந்து நம்ம வந்து இந்த மாதிரி வரும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்ச மாதிரி என் ஸ்டைலில் நான் வந்து எடுத்து மேக் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து எந்த மாதிரி பிடிச்சது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம். நான் அந்த போர்டு கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அந்த போர்டு வச்சு நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு மேக் பண்ணிக்கிறேன், அதை உங்களுக்கு நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். 062 026 206 216 260 620 602 612 261 621 601 610 264 246. ஸோ இந்த மாதிரி நம்ம டார்கெட் பண்ணிக்கிறோம். ஸோ எனக்கு கிடைச்ச நம்பர், அதாவது டோட்டலாக அந்த 5 நம்பர் கிடைச்சதுங்களா, அந்த 5 நம்பருக்குள்ளே தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா எப்படி எடுத்தாலுமே நமக்கு சம்டைம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைம் நமக்கு வந்து ஈஸியாக மாட்டிடும். ஸோ 8 மணி ஷோக்கு தான் நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 7 நாளில் 2 அல்லது 3 நாள் தான் நமக்கு 3 டிஜிட் கரெக்டாக மாட்டுது. ஏன்னா இதுவரை எடுத்த கெஸ்ஸிங் எனக்கு அப்படி தான் அமையுது. நம்ம எப்படி ஹார்ட் ஒர்க் போட்டு எடுத்தாலுமே அது 3 டிஜிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 அல்லது 3 3 டிஜிட் தான் கிடைக்குது. ஸோ அந்த பிரகாரம் பார்க்கும்போது 8 மணிக்கு நம்ம ஏற்கனவே இந்த வாரம் வந்து 2 3 டிஜிட் நம்ம வாங்கிட்டோம். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா மொக்கையாகவே போயிட்டுருக்கு. நானும் இன்னொன்று எதிர்பார்த்து தான் டெய்லியுமே நான் வந்து போட்டுட்ருக்கேன். ஸோ ஏதோ ஒன்று கிடைக்கும், எப்படி நம்ம அடிச்சிடலாம் அப்படின்னு தான் நான் எதிர்பார்த்து போட்டுகிட்டே தான் இருக்கேன். ஸோ அந்த இன்னொரு 3 டிஜிட் நம்ம வந்து போராடிட்டு இருக்கிறேன். அது இன்றைக்கா கூட இருக்கலாம், ஸோ நாளைக்கா கூட இருக்கலாம். ஸோ எப்படின்னு சொல்லி தெரியல, ஒவ்வொரு நாள் எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு 3 டிஜிட் வந்தால் நல்லாயிருக்கும். அப்படின்னா ஒரு பிசியாவது கிடச்சா இன்னும் கொஞ்சம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா 2 நாளாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மொக்கையாக போயிடுச்சு. ஸோ இன்றைக்கி நான் ரொம்ப எதிர்பார்த்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு எடுத்துருக்கிறேன். ஸோ இந்த முயற்சி கண்டிப்பாக பலன் கிடைக்கும் நம்புகிறேன். என்னோடய ஹார்ட் ஒர்க்கெல்லாம் ஃபுல்லாக போட்டிருக்கேன். ஸோ நான் கொடுத்துருக்கிற நம்பர்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கதா அப்படிங்கிறத பாருங்கள். உங்கள் கணக்குலேயே வருதாங்கிறது ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. நான் கொடுக்குறேன் அப்படி இருக்க எடுத்து போட வேண்டாம். உங்களுக்கு பிடிச்ச நம்பர் மட்டும் எடுத்து போட்டு நீங்கள் மீதி விட்டுருங்க. இது வந்து டோட்டலாக வந்து நம்மளோட கெஸ்ஸிங்கில் கிடைக்கிற நம்பர் தான். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கெஸ்ஸிங்காக தான் நம்ம கொடுக்குறோம். கன்ஃபார்மாக நம்ம வரும்னு சொல்லவே இல்லை. ஸோ உங்கள் கணக்கில் வருதாங்கிறத பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் அந்த போர்டு வச்சு நீங்கள் வேறு மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஒரு பிசி அல்லது 3 டிஜிட் நமக்கு கிடைக்கும்னு சொல்லி நான் இன்றைக்கி நைட் 8 மணிக்கு கிடைக்கும்னு சொல்லி நம்புகிறேன். ரிசல்ட்டுக்கு அப்புறம் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வோடு நான் மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹார்ட் ஒர்க் நவர் ஃபீல் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட ஹார்ட் ஒர்க்கை ஃபுல்லாக போட்டிருக்கேன். நீங்களும் போடுங்க, சூப்பராக வின் பண்ணலாம். நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டுக்கிற அனைத்து நண்பர்களுக்குமே நன்றி. சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டுக்கிறீங்க. உங்கள் சப்போர்ட்டுக்கு என்றென்றுமே நன்றி நண்பர்களே. ஓகே நண்பர்களே, இன்றைக்கி நைட்டு நடக்கக்கூடிய 8 மணி ஷோவுக்கு நம்ம 3 டிஜிட் கொடுத்துட்டோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டுக்கு அப்புறம் நமக்கு ஒரு பிசி பாஸ் ஆகும், அப்படி இல்லைன்னா ஒரு 3 டிஜிட் கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையோட இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள், எல்லோரும் வந்து வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் வாழ்த்துறேன். தேங்க்யூ ஸோ மச்.